சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 42 5வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன். இது நம்மை நாமே பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய்? அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் உம்மை துதிப்பேன். சில சூழ்நிலைகள், சில தடைகள் வருகிற பொழுது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு கலக்கம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும், ஒரு பயம் கடந்து வந்துடும். அந்த சூழ்நிலையில் இங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிற பொழுது, ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் அப்படின்னா, நம்ம இப்படிப்பட்ட தடைகளை இதற்கு முன்பு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகளை, அதை காட்டிலும் பெரிதான பிரச்சனைகளை, அதை காட்டிலும் பெரிதான தடைகளை, அதை காட்டிலும் பெரிதான ஆபத்துகளை நாம் கடந்த நாட்களில் சந்தித்திருக்கிறோம். அதை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எப்படி கடந்து வந்தோம்? அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் அன்னைக்கு அவருடைய பாதத்தில் விழுந்து, அன்னைக்கு அவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த தடைகளை நான் மேற்கொள்ள வேண்டும், இந்த பாடுகளை நான் மேற்கொள்ள வேண்டும், இந்த ஆபத்துகளை நான் கடந்து வர வேண்டும், என்னை கைவிட்டு விடாதிரோ, என்னை நெகிழ விடாதிரோ என்னை தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் அதை கடந்து வந்திருக்கிறேன். எனவே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், அதை நினைத்து நான் இன்னும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நான் உம்மை துதிப்பேன். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் ஆண்டவரனை தாங்குவதற்கு, ஆண்டவரனை ஏந்துவதற்கு, அவரனை சுமப்பதற்கு, அவரனை தப்பு வைப்பதற்கு, அவரனை விடுவிப்பதற்கு நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 71ஆம் சங்கீதம் நாம் வாசிக்க கேட்ட 71ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து தான் தியானிக்க போகிறோம். 71ஆம் சங்கீதத்தில் அங்க பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். உம்மையே நான் எப்பொழுதும் நான் துதிப்பேன். இங்கே தாவீதுடைய அனுபவம், நான் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உம்மை இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். அதனுடைய காரணம் என்ன? ஒரு காலத்தில் துதித்தோ, ஒரு காலத்தில் ஆராதித்தோ, ஒரு காலத்தில் ஜெபித்தோ, ஆனால் இன்றைக்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாய், இன்னும் ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவர் தாங்கினேன் அப்படின்னு விட்டுருக்கலாம். நான் உங்களை தாங்கினேன், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தேன், என் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்தேன் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. நான் உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து, அநேக ஆபத்துகளிலிருந்தோ அநேக சூழ்நிலையிலும் தூக்கி எடுத்து, இன்றைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன், இனிமேல் உங்க கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நான் கர்த்தரை துதித்து, தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து நான் கர்த்தரை துதித்து, தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து நான் ஜெபித்தேன். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தரனை ஆசீர்வதித்து இருக்கிறார், கர்த்தரனை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தரனை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நான் ஒரு நாட்களில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்களே என்று நான் தேவனை துதித்தது உண்மை, ஆண்டவரை ஆராதித்தது உண்மை, தேவ சமூகத்தில் ஜெபித்தது உண்மை. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்னைக்கு என்னை ஆசீர்வதித்திருப்பதும் உண்மை, என்னை உயர்த்தி இருப்பதும் உண்மை.
ஆமென், அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்த பின்பு, என்னை உயர்த்தின பின்பு நாம் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை, ஆராதிப்பதற்கு நேரம் இல்லை. அதற்கு ஒரு காரணம் சொல்வோம். எனக்கு இன்னைக்கு வேலை, இன்னைக்கு காரியம், குடும்பத்தின் காரியம், சூழ்நிலை, எல்லாவற்றையோ நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் தாங்கணும், இன்னும் ஏந்தணும், இன்னும் சுமக்கணும், இன்னும் தப்புவிக்கணும், இன்னும் விடுவிக்கணும் அப்படின்னா நான் கர்த்தரை இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் ஜெபிப்பேன். நானே ஒன்றுமில்லாத சூழ்நிலையில ஜெபித்தது உண்மை. தானியேல் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில அடிமைத்தனத்தின் நாட்களில் ஜெபித்தது உண்மை. ஆனால் 120 நாடுகளுடைய தேசாதிபதிகளாய் உயர்த்தின பின்போ முன்பு ஜெபித்தது போல, வேலை இல்லாத நாட்களில் ஜெபித்தது போல, அடிமைத்தனத்தின் நாட்களில் ஜெபித்தது போல, தன்னுடைய எல்லா உயர்வின் மத்தியிலோ முன்பு ஜெபித்தது போல தினமும் 3 வேளை ஜெபித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் துதிப்பேன். அது எரிகிற அக்கினி சூளையா இருக்கலாம், 7 மடங்கு அதை அதிகரிக்கலாம். ஆனாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், ஆனாலும் கர்த்தரை துதிப்பேன். ஏன் ஆண்டவர் தானியேலை சிங்கக்கேபின் நடுவிலிருந்து கர்த்தர் விடுவித்தார்? ஏன் ஆண்டவர் விடுவித்தார்? ஏன் தப்புவித்தார்? நான் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன், இன்னும் நான் ஜெபிப்பேன். ஏன் அக்கினி சூளை நடுவில் கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஏன் விடுவித்தார்? நான் ஆராதிப்பேன். தடை வந்தாலும் ஆராதிப்பேன், போராட்டங்கள் வந்தாலும் ஆராதிப்பேன், பிரச்சனைகள் வந்தாலும் ஆராதிப்பேன். நான் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் நான் ஆராதிப்பேன். சிறைச்சாலையில் தூக்கி போடலாம், தொழுமரத்தின் நடுவில் என்னை கட்டி வைக்கலாம். ஆனாலும் சிறைச்சாலையின் நடுவிலோ பவுலும் ஷீலாவும் கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள். சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் கடந்து வந்து கர்த்தர் அவளை தப்பு வைத்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அவளை விடுவித்தார். ஆண்டவர் தப்பு வைப்பதற்கு ஒரு முகாந்தரோ, கர்த்தர் உன்னை விடுவிப்பதற்கு ஒரு முகாந்தரோ, கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாட்களும் என்னை தாங்குவதற்கு காரணம். எல்லா சூழ்நிலையிலையும் இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. கடந்த நாளில் கிரிக்கெட்டில் ஜெயித்த அந்த மகள் ஜெமீமா அப்படிங்கிற அந்த மகள் எல்லாம் கவனிக்கணும், ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை. அவன் அதே ஸ்போர்ட்ஸ் அகாடமியில், அதே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் அவங்க தகப்பனார் அங்கே அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அந்த தகப்பனார் மீட்டிங் நடத்தினதுனால இவங்க சட்டத்தை மீறி மதம் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பெர்மிஷன் வாங்கி, அங்கே இருக்கிற கேம்பஸில் அதனுடைய எல்லா அதிகாரிகளையும் பெர்மிஷன் வாங்கி அங்கே ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அந்த மீட்டிங் நடத்துனதுனால அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து 3 வருஷம் வெளியே தூக்கிட்டாங்க. 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூட அந்த மகளுக்கு கிரவுண்ட் இல்லை, வாய்ப்பு இல்லை. அங்கேருந்து உறுப்பினர்லேருந்து கூட 3 வருஷம் தூக்கிட்டாங்க வெளியே. 3 வருஷம் கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அன்னைக்கும் ஆண்டவரை ஆராதித்தாங்க, அன்னைக்கும் ஆண்டவரை துதித்தாங்க. அந்த 3 வருஷம் கடின காரியம். இதை விட்டு இந்த கிரிக்கெட்டே வேண்டாம் அப்படின்னு இன்னொரு ஸ்போர்ட்ஸ் போயிட்டாங்க. ஆனாலும் மீண்டும் தேவ சமூகத்தில் வந்தாங்க. இப்போ மீண்டும் எங்கள் ஜெயத்தை கொடுத்த பொழுது இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட ஸ்டேடியமா இருக்கலாம், முழு உலகத்துக்கு இந்த செய்தி போகலாம், உங்க பின்னணியில் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இந்த உயர்வை கொடுத்ததற்கு காரணம், இந்த மேன்மை வந்ததற்கு காரணம் என் உழைப்பு மாத்திரமல்ல, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் நான் அவரை உயர்த்துவேன். அந்த வைராக்கியமான வார்த்தை, அதை குறித்து அநேக கமெண்ட்ஸ் வரலாம், அநேக எதிர்ப்புகள் கடந்து வரலாம். ஆனாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். உயர்வுக்கு காரணம் அவர் என் கூட இருக்கிறதுனால. ஆமென், அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம். ஆமென், அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்க கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நம்மை தாங்குவா. அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும்.
உள்ளம் கர்த்தரை துதிக்கட்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு கர்த்தர் என்னை தேடி வராதிருந்தால், கர்த்தர் மாத்திரம் என்னை நினைக்காதிருந்தால் நான் என்றைக்கும் அழிந்து போயிருப்பேனே. அந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாட்களும் ஜீவனுள்ள நாட்கள் வரைக்கும் சதா காலங்களோ நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்க இருக்க கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமோ கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் நம்மை தாங்குவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை துதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம்.